டேட்டிங் பிளாட்ஃபார்மில் இருந்து வாங்கிய துடிப்பான மஞ்சள் பழத்தை வைத்திருந்தார். ப்ளூ பிளானட்டில் இருந்து அவர் நினைவில் வைத்திருக்கும் எந்த பழத்தையும் விட அதன் சுவை வியக்கத்தக்க வகையில் இனிமையாகவும் தூய்மையாகவும் இருப்பதைக் கண்டு அவர் அதை கடித்தார். சரி, நான் என்ன எதிர்பார்த்தேன்? சன்னி தன்னைத்தானே நினைத்துக் கொண்டாள். அந்த தருணத்தை மெதுவாக சுவைத்தாள். இந்த பழங்கள் ப்ளூ பிளானட்களைப் போலல்லாமல் இரசாயனங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படவில்லை அல்லது மாசுபாட்டால் உற்பத்தி செய்யப்படவில்லை. அப்போது அவர் கடைசி கடியை முடித்தபோது பழத்தின் மையத்தில் ஒரு சிறிய விதைக்கூடு கட்டப்பட்டிருப்பதை அவர் கவனித்தார். அவரது கண்கள் சிறிது விரிந்தன. தெய்வீக உத்வேகத்தின் தீப்பொறி. ஒரே விதையா? இது 10,000 நேரம் மற்றும் 10x பரிணாம விகிதத்தில் போதுமானது. சன்னி ஏற்கனவே ஒரு திட்டத்தை உருவாக்கினார். அவர் தனது விசுவாச புள்ளிகளின் ஒரு பகுதியை பயன்படுத்தி விதையை தனது பிறந்த நிலத்தில் ஒரு வளமான இடத்தில் கவனமாக புதைத்து ஒரு புதிய இனத்திற்கான சாத்தியத்தை விதைத்தார். அவர் தனது நடைமுறை தெய்வீக அணுகுமுறையை பராமரித்து அதில் தங்கவில்லை. வளர்ந்தால் நல்லது, இல்லை என்றால் பரவாயில்லை. எதிர்கால உயிரியல் துரதிர்ஷ்டங்களுக்கு எதிரான இன்றியமையாத பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியமான மீள்தன்மையுடைய சுற்றுச்சூழலுக்கான முக்கிய அங்கமான தி மைக்ரோபியல் டைவர்சிட்டி பேக்கை கிரேடு வாங்குவதற்காக அவர் தனது நம்பிக்கை புள்ளிகளை மீண்டும் 20 கூட்டல் அடையும் வரை காத்திருந்தார். கடவுள்களுக்கு அவர்களின் அண்டவெளியில் நேரம் மெதுவாகச் சென்றது, ஆனால் அவர்களின் கிரகங்களுக்கு அண்ட ஆற்றல்களால் இயக்கப்படுகிறது. இது முற்றிலும் வேறுபட்ட விஷயம். கிரகங்களின் பரிணாம வளர்ச்சியின் நாட்கள், வாரங்கள் மற்றும் மாதங்கள் கூட ஒரு தெய்வத்திற்கு வெறும் தருணங்களாக உணரப்படும். வெரிடியாவின் நிலையான வளர்ச்சியையும் அவரது விசுவாசம் படிப்படியாக நிரப்பப்படுவதையும் சன்னி பொறுமையாக கவனித்தபோது கடவுள் அரட்டையின் காஸ்மிக் சேனல்கள் அவனுடைய சக பிறக்கும் தெய்வங்களின் மாறுபட்ட வாழ்க்கை மற்றும் சவால்களை பற்றிய ஒரு நிலையான, குழப்பமான ஆனால் அடிக்கடி தகவல் தரும் பார்வையை அளித்தன. பிரபஞ்சத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு பர்லி மனிதர், முழு தாடியால் கட்டமைக்கப்பட்ட அவரது முகம் மற்றும் ஒரு அனுபவமிக்க பாடிபில்டர் போல அவரது தசைகள் வீங்கி அவரது கண்களை அரிதாகவே தொடும் ஒரு இரக்கமற்ற புன்னகையை அணிந்திருந்தார். அவரது கிரகம் சுழலும் நரகமாக இருந்தது. நீல சமுத்திரங்கள் அல்லது பச்சை காடுகளின் எந்த தடயமும் இல்லாத மூல சக்தியின் நிலப்பரப்பு, உருகிய எரிமலை மற்றும் உயர்ந்த எரிமலைகள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தியது. ஆயினும் கூட அதிக வெப்பமடைந்த பாறைகளின் இந்த ஏரிகளில் எண்ணற்ற சிறிய, உமிழும் சிவப்பு மீன் போன்ற உயிரினங்கள் பாய்ந்து தண்ணீரில் கவர்ச்சியான கோய் போல மின்னும். இந்த உயிரினங்களின் வடிவங்கள் சில சமயங்களில் திடமானவை, சில சமயங்களில் ஆவிக்குரியவை, நெருப்பு உறுப்புகளின் உயிருள்ள ஆவிகள். கொஞ்சம் காத்திருங்கள் கிட்சுனே, நான் உன்னை துண்டு துண்டாக கிழிப்பேன். பேச்சாளர் உருமினார். மாக்மாவின் ஆழமான, பழிவாங்கும் சீற்றத்துடன் ஒரு குரல் ஒலித்தது. இது வல்கன், கிட்சுனுக்கான ஆழ்ந்த, எரியும் பகையால் நுகரப்படும் கடவுள். போட்டியின் ஆரம்பத்திலேயே அவன் முற்றிலும் ஏமாற்றப்பட்டான். கிட்சுனே அவருக்கு துல்லியமான தகவலை வழங்கியிருந்தால் அவர் தனது சொந்த முட்டாள்தனத்தை குற்றம் சாட்டி இழப்பை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் அவள் வழங்கிய தரவு முற்றிலும் தவறானது, வேண்டுமென்றே ஏமாற்றப்பட்டது. அவரது தனித்துவமான, உள்ளார்ந்த திறமை, ஃபோர்ஜ் மற்றும் அடிப்படை கட்டளையின் தெய்வீக பரிசுக்கு மட்டுமே நன்றி. அவர் இந்த நம்பமுடியாத நெகிழ்ச்சியான நெருப்பு ஆவிகளை முதலில் உருவாக்க முடிந்தது, மொத்த தோல்வியின் விளிம்பிலிருந்து அவரை பின்வாங்க அனுமதித்தது. அவரது வெறுப்பு சீர்குலைந்தது, அவரது தெய்வீக சித்தத்திற்கான நிலையான, புகைப்பிடிக்கும் எரிபொருளாக அவரது இருப்பை வடிவமைத்தது. பிரபஞ்சத்தின் மற்றொரு தொலைதூர மூலையில் ஒரு அழகான இளைஞன் கண்கண்ணாடியுடன் தனது மூக்கில் சிந்தனையுடன் அமர்ந்து தனது கிரகத்தை உன்னிப்பாக கவனித்தான். இது ஒரு துடிப்பான உலகமாக இருந்தது, பசுமையான பசுமை மற்றும் மின்னும் நீரின் பறந்து விரிந்து நீண்ட காலமாக தொலைந்து போன ப்ளூ பிளானட் போன்றது. இறுதியாக அவர் கூச்சலிட்டார். ஒரு அமைதியான, கிட்டத்தட்ட அறிவார்ந்த திருப்தி அவரது குரலில் இருந்தது. அவர் தனது முதல் ஆர்த்ரோபாட் மெதுவாக பசுமையான நிலத்தில் ஓடுவதை பார்த்தார். அமைப்பின் உள்ளார்ந்த படிநிலை, மூலோபாயவாதி பற்றிய அவரது கூர்மையான நுண்ணறிவுக்காக கடவுள் முன்னர் குறிப்பிட்டார். கிரேடை விட அதிக திறமை கொண்ட எந்த கடவுளும் இதுவரை திறமை அடுக்குகள் பற்றிய அவரது முந்தைய கருத்துகளுக்கு வெளிப்படையாக பதிலளிக்கவில்லை என்றாலும் எஸ் மற்றும் கிரேடு திறமைகளை கொண்ட கடவுள்கள் உள்ளனர். அவர்களின் உண்மையான சக்திகள் மற்றும் அடையாளங்கள் பொதுவான, பரபரப்பான அரட்டையிலிருந்து மறைக்கப்பட்டன. இது கெய்ரோஸை போல வேகமாக இல்லை, ஆனால் அது நிச்சயமாக மற்றவர்களை விட சிறப்பாக இருக்கும். காத்திருங்கள், என் ஞானம் நிச்சயமாக உங்களை மிஞ்சும் என்று வியூகவாதி முணுமுணுத்தார். அவரது பார்வை ஒரு மாறுபட்ட வண்டு போன்ற ஒரு உயிரினத்தின் மீது நிலைநிறுத்தப்பட்டது, ஏற்கனவே அதன் சிக்கலான சூழலை காட்டுகிறது. அவரது நம்பிக்கை அமைதியானது, அறிவுபூர்வமானது, கெய்ரோஸின் வெடிகுண்டு அறிவிப்புகளுக்கு முற்றிலும் மாறுபட்டது. மிருகத்தனமான முடுக்கம் மட்டுமல்ல, கணக்கிடப்பட்ட பரிணாமத்தின் ஆற்றலை அவர் நம்பினார்.
இன்னுமொரு வித்தியாசமான கிரகத்தில் ஒரு கொழுத்த ஒட்டாக போன்ற தோற்றமுடைய மனிதன் சில பழமையான பாசிகளைக் கண்டு கோபமடைந்து கத்தினான். உனக்கு ஏன் ஒரு வீடு கட்டுகிறாய்? உன் வேலையை மட்டும் செய்து பரிணாமம் செய், தயவு செய்து. இரு கைகளாலும் தனது அழுகிய தலைமுடியை இழுத்து கெஞ்சினார். அவரது தனித்துவமான திறமை கிரேடு பில்டர். இயல்பாகவே அவரது வாழ்க்கை வடிவங்களில் 30 விழுக்காடு இயற்கையாகவே கட்டுமானத்தில் திறமையானவர். திட்டமிடப்படாத பெரும்பாலும் பைத்தியக்காரத்தனமான பக்க விளைவு என்னவென்றால் அவரது உலகில் மிகவும் பழமையான பாசிகள் கூட சிக்கலான முற்றிலும் பயனற்ற கட்டமைப்புகளை உருவாக்குவதில் ஆர்வமாக இருந்தன. இது பாஸ்டன் தனது சொந்த தெய்வீக ஆசீர்வாதத்தின் கணிக்க முடியாத மற்றும் பெரும்பாலும் எதிர்விளைவு வெளிப்பாடுகளால் நிரந்தரமாக விரக்தியடைந்த கடவுள். சச்சரவுகள், பெருமைகள் மற்றும் வியாபாரம் செய்யும் கடவுள்களின் பார்வைக்கு அப்பால் ஒரு இடத்தில் இருந்து ஒரு ஆழ்ந்த கம்பீரமான உருவம் சிம்மாசனத்தில் அமர்ந்தது. இந்த மனிதன் ஒரு வான சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தான், வெறுமனே பாறை அல்லது மரத்தால் வடிவமைக்கப்படவில்லை, ஆனால் ஒரு மின்னும் அண்ட கலவையிலிருந்து சிக்கலான முறையில் நெய்யப்பட்டான். இது அழிந்துபோன புராண மிருகங்களின் புதைபடிவ எச்சங்களுடன் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டது. இங்கே ஒரு பிரம்மாண்டமான டிராகனின் மண்டையோடு, அங்குள்ள கிளினின் அற்புதமான குழம்புகள் கொண்ட கால். ஒவ்வொரு எலும்பும் ஒரு நினைவுச் சின்னம் அல்ல, ஆனால் அவரது கண்காணிப்பின் கீழ் கடந்து செல்லும் வாழ்க்கையின் நினைவுச் சின்னம். அனைத்து படைப்புகள் மற்றும் சிதைவுகளின் மீது அவரது எதிர்கால ஆதிக்கத்திற்கான சான்றாகும். அவரது இருப்பு ஒரு விவரிக்க முடியாத தெய்வீக பிரகாசத்தை வெளிப்படுத்தியது, இது மரண அழகை மிஞ்சியது மற்றும் வேறு எந்த தெய்வத்துடனும் முற்றிலும் ஒப்பிட முடியாததாக இருந்தது. அவரது ஒவ்வொரு அசைவும் அமைதியான கருணை மற்றும் எல்லையற்ற சக்தி ஆகியவற்றால் நிரப்பப்பட்டது. அது விண்வெளியின் துணியால் அலைவது போல் தோன்றியது. அவர் தற்போது வெரிடியாவை பிரபஞ்ச வெற்றிடத்தில் தனது இருக்கையில் இருந்து பார்த்து கொண்டிருந்தார். ஒரு மெதுவான, ஆழமான மற்றும் அறியும் புன்னகை அவரது முகத்தில் பரவியது. அவருக்கு நேரம் கடந்து செல்வது ஒரு மங்கலாக இருந்தது, அவரது பரந்த, வெளிப்படும் நித்தியத்திற்கு ஒரு அடிக்குறிப்பாக இருந்தது. இறுதியாக அவர் அறிவித்தார். அவரது குரல் ஒரு குறைந்த, அதிர்வுறும் நான் அண்ட துணி மூலம் அதிர்வுற்றது. இது அவரது உலகத்திற்கு ஒரு முக்கியமான திருப்புமுனையை குறிக்கும் ஒரு ஆணை. ஒரு பாலூட்டி. அவர் வேறு யாருமல்ல, நமது சன்னிதான். பல உலகங்களில் காஸ்மோஸ் என்று அறியப்பட வேண்டியவர். மேலும் அவரது லட்சிய வடிவமைப்பின் முதல் பிரம்மாண்டமான படி இப்போதுதான் வெற்றிகரமாக முடிந்தது. இந்த சிம்மாசனம் ஸ்டைலுக்கு நல்லது என்று சன்னி கூறினார். அதன் செதுக்கப்பட்ட ஹேண்ட்ரெஸ்ட் மீது தனது கைகளை வைத்தபோது அவரது தெய்வீக வடிவத்தின் வழியாக திருப்தியின் மினுமினுப்பு. படைப்பின் எல்லைகள் தூய சித்தத்தில் கரைவது போல் தோன்றிய அவரது அரிய தெய்வீக ஓய்வு தருணங்களில் நிகழ்த்தப்பட்ட எண்ணற்ற சோதனைகளின் விளைவாக இது ஒரு இயற்கையான கட்டமைப்பாகும். அவர் தனது எல்லையற்ற கற்பனையை பயன்படுத்தி தான் விரும்பும் எதையும் உடனடியாக வெளிப்படுத்த முடியும் என்பதை அவர் இப்போது புரிந்து கொண்டார். எந்தவொரு பொருளின் பொருட்களையும் எந்த விலையுமின்றி உண்மையில் வரம்பற்ற கேன்வாஸ் வடிவமைத்தார். இருப்பினும் அவர் முக்கியமான எச்சரிக்கையையும் குறிப்பிட்டார். அவர் பொருளுடன் நேரடி தொடர்பை இழந்தால் அது வெறுமனே மறைந்துவிடும், அது உருவான ஆதிகால அண்ட ஆற்றலில் மீண்டும் கரைந்துவிடும். ஆனால் இது மிக முக்கியமான விஷயம் அல்ல, சன்னி கூச்சலிட்டார். அவரது பார்வை 4 கால்களில் துடிக்கும் எலி போன்ற உயிரினத்தின் மீது நிலைநிறுத்தப்பட்டது. அதன் நீண்ட வால் வெரிடியாவின் புதிய சிக்கலான நிலப்பரப்பில் செல்லும் போது இழுக்கிறது. இது சிறியது, பழமையானது, ஆனால் மறுக்க முடியாத ஒரு பாலூட்டி. 5 மணி நேரத்தில் கெய்ரோஸ் கூட தனது கணுக்காலிகள் அவற்றின் சிக்கலான நிலையை அடைய 2 மணி நேரத்திற்கும் மேலாக எடுத்துக்கொண்டார். இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் எனக்கு 20 மணி நேரம் எடுத்திருக்கும். சன்னி தனது உலகின் பரிணாம வளர்ச்சியில் முன்னோடியில்லாத முடுக்கம் மூலம் உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டார். இந்த குறிப்பிடத்தக்க வேகம் வெரிடியாவின் உள்ளார்ந்த பரிணாம இயக்கத்தின் காரணமாக மட்டும் இல்லை, இது சன்னியின் இடைவிடாத கவனம் செலுத்திய தெய்வீக தலையீட்டின் நேரடி விளைவாகும். இந்த முக்கியமான 2.5 மணி நேரங்களில் கடந்த துரதிர்ஷ்டத்தை அவர் அகற்றியதிலிருந்து கடந்துவிட்டது. அவர் சும்மா உட்கார்ந்திருக்கவில்லை. அவர் நுண்ணுயிர் பன்முகத்தன்மை கிரேடு வாங்குவதற்கு போதுமான நம்பிக்கையை விரைவாக குவித்து பலவிதமான நன்மை பயக்கும் நுண்ணுயிர் வாழ்க்கை வடிவங்களை வெரிடியாவில் அறிமுகப்படுத்தினார். கண்ணுக்கு தெரியாத வாழ்க்கையின் இந்த வருகையானது ஆரம்பகால சுற்றுச்சூழல் அமைப்பு வளர்ச்சி மற்றும் ஊட்டச்சத்து சுழற்சியை வியத்தகு முறையில் துரிதப்படுத்தியது. விரைவான மற்றும் சிக்கலான பரிணாம வளர்ச்சிக்கு மிகவும் வளமான நிலத்தை உருவாக்கியது. அதற்கு அப்பால் எண்ணற்ற மரபணு குறியீடுகளை மேம்படுத்தவும், புதிய வடிவங்களை நோக்கி உயிரினங்களை நுட்பமாக தள்ளவும், கால்கள், வால்கள், காதுகள் மற்றும் அடிப்படை மூக்குகளின் வளர்ச்சியை ஊக்குவித்தல், இந்த புதிய பாலூட்டியை வரையறுக்கும் குணாதிசயங்களை அவர் தொடர்ந்து தனது நம்பிக்கையை வழிநடத்தினார். அவர் பரிணாமத்தை வெறுமனே கவனிப்பதை விட தீவிரமாக செதுக்கினார். இருப்பினும் அவர் தனது வரம்புகளை புரிந்து கொண்டார்.
2 ஆழமான காரணங்களுக்காக இந்த பழமையான பாலூட்டிகளை மனிதர்களாகவோ அல்லது மனிதனை போன்ற உயிரினங்களாகவோ மாற்ற அவர் தனது தெய்வீக சக்தியை பயன்படுத்த முடியவில்லை. முதலில், விசுவாச செலவு வானியல் சார்ந்தது. ஒரு பழமையான பாலூட்டியிலிருந்து அறிவுள்ள, மனிதனை போன்ற வடிவத்திற்கு சிக்கலான மரபணு பாதைகளை விரைவுபடுத்துவதற்கும் வழிநடத்துவதற்கும் 10,000க்கும் மேற்பட்ட நம்பிக்கை புள்ளிகள் தேவைப்படும். இது அவருக்கு ஏறக்குறைய 10 தெய்வீக நாட்கள் அல்லது அதை குவிக்க எடுக்கும். இரண்டாவதாக, மரபியல் பற்றிய அவரது தற்போதைய அறிவு தெய்வீகமாக மேம்படுத்தப்பட்டாலும் முழுமையானதாக இல்லை. ஒவ்வொரு குறிப்பிட்ட மரபணுவையும் துல்லியமாக கண்டறிந்து கையாள, மிகவும் சிக்கலான உயிரினங்களின் சிக்கலான நாடாவை நெசவு செய்ய அபரிமிதமான நேரமும் செறிவூட்டப்பட்ட முயற்சியும் தேவைப்படும். இந்த முதல் பாலூட்டியின் பரிணாம வளர்ச்சியை அதன் தற்போதைய எலி போன்ற வடிவத்திற்கு வழிநடத்துவது கூட வெரிடியாவிற்குள் அவரது முழுமையான, செறிவூட்டப்பட்ட இருப்பின் 2.5 மணி நேரங்களை உட்கொண்டது. 3 வருட கடின உழைப்புக்கு இறுதியில் பலன் கிடைத்தது. சன்னி பெருமூச்சு விட்டார். அவரது தெய்வீக வடிவத்தில் சோர்வின் ஒரு தொடுதல் அவருக்குள் திருப்தி பெருகியது. அவரை பொறுத்தவரை இது ஒரு சில தீவிரமான தெய்வீக மணிநேரங்களில் கவனம் செலுத்திய படைப்பாக இருந்தபோதிலும், வெரிடியன் கிரக நேரத்தில் ஒரு அதிர்ச்சியூட்டும் 3 ஆண்டுகள் ஏற்கனவே வெளிப்பட்டு, இந்த ஒற்றை, நம்பமுடியாத சாதனையில் உச்சத்தை எட்டியது. வெரிடியாவின் வளர்ந்து வரும் நிலப்பரப்பில் எலி போன்ற பாலூட்டி பரவுவதை சன்னி கவனித்தார். இது கிரகத்தின் முதல் பாலூட்டியாகும். ஏராளமான வளங்கள் மற்றும் முக்கியமாக வேட்டையாடுபவர்கள் இல்லாத நிலையில் செழித்து வளர்ந்தது. இந்த சரியான சூழல் எலியின் உயிர்வாழ்வை உறுதி செய்தது, அதன் இருப்புக்கான உடனடி அச்சுறுத்தல்களை குறைத்தது. சன்னி வெற்றியின் எழுச்சியை உணர்ந்தார், படைப்பின் பரந்த தன்மையில் அமைதியான வெற்றி. அவர் விண்வெளியின் வெற்றிடத்தில் தனது வான சிம்மாசனத்தை உருவாக்கினார். அண்டக்கலவை அவரது தொடுதலின் கீழ் மறைந்த சக்தியுடன் முணுமுணுத்தது. அவர் கடைசியாக கடவுள் அரட்டை குழுவுடன் ஈடுபட்டு 1 வருடம் முழுவதும் ஆகிவிட்டது. கடந்த ஆண்டு தெய்வீக நேரத்தை பற்றிய அவரது பார்வையில், ஒரு பாலூட்டியை உருவாக்க தேவையான சிக்கலான மரபணு குறியீட்டை உருவாக்கும் சிக்கலான மற்றும் கோரும் செயல்முறையால் கிட்டத்தட்ட முற்றிலும் நுகரப்பட்டது. அவர் அரட்டையை திறக்கும்போது அவரது பார்வை முழுவதும் அறிவிப்புகள் மற்றும் புதிய செய்திகளின் சலசலப்பு. ஹே தோழர்களே, நான் காட்ட ஒரு கண்டுபிடிப்பு உள்ளது என்று ஒரு கடவுள் அறிவித்தார். இணைக்கப்பட்ட வீடியோவுடன் உடனடியாக காஸ்மிக் சமூகத்தின் கவனத்தை ஈர்த்தது. கடவுள்கள் தங்கள் தெய்வீக கடமைகளை இடைநிறுத்தியதால் மற்ற எல்லா உரையாடல்களும் நிறுத்தப்பட்டன. அவற்றின் சாரங்கள் பகிரப்பட்ட திரையில் கவனம் செலுத்துகின்றன. சன்னியும் வீடியோவை திறந்தார். அவரது ஆர்வத்தை தூண்டியது. வீடியோ ஒரு நுண்ணிய உலகத்தை காட்டியது. அதற்குள் ஒரு சிறிய, ஒளிஊடுருவக்கூடிய நுண்ணுயிர் வெறித்தனமாக துள்ளி குதித்தது. அதை இடைவிடாமல் பின்தொடர்ந்த மற்றொரு பெரிய நுண்ணுயிரியிலிருந்து தெளிவாக தப்பி ஓடியது. சன்னி இந்த நிகழ்வை அங்கீகரித்தார். இதேபோன்ற கொள்ளையடிக்கும் இறை இயக்கவியல் மிகப்பெரிய அளவில் இருந்தாலும் வெரிடியாவின் ஆதிகால கடல்களில் ஏற்கனவே விளையாடிக் கொண்டிருந்தது. ஆனால் வீடியோவின் அடுத்த இயக்கம் சன்னியை மயக்கத்தில் ஆழ்த்தியது. அவரது தெய்வீக விழிப்புணர்வை கடந்து ஆச்சரியத்தின் அலை. ஓடும், ஏறக்குறைய பாயும் உயிரினம் திடீரென்று அதன் உடலிலிருந்து ஒரு அற்புதமான தீப்பொறியை வெளியேற்றியது. இந்த ஆற்றல் அதன் பின்தொடர்பவரை தாக்கியது, உடனடியாக அதை செயலிழக்கச் செய்தது. அதிர்ச்சியூட்டும் தலைகீழாக வேட்டையாடும் இரையாக மாறியது. மின்னல், இது விலாங்குகளின் முன் பரிணாமமா? சன்னி சிந்தித்தார். அவரது மனம் உயிரியல் சாத்தியக்கூறுகள் வழியாக ஓடுகிறது. ஆனால் இந்த உயிரினம் அவ்வளவு ஆற்றலை உருவாக்க மிகவும் சிறியது. அவர் ஒரு எளிய உயிர் மின்சார வெளியேற்ற யோசனையை நிராகரித்தார். தீப்பொறியில் உள்ள மூலசக்தி உயிரினத்தின் சிறிய அளவை மீறுவதாக தோன்றியது. பிரபஞ்சம் முழுவதிலும் உயிரியல் வாழ்வில் கணினியின் குடியுரிமை வல்லுநர்கள் பலர் ஏற்கனவே இந்த விவரிக்க முடியாத நிகழ்வை பற்றி ஆவேசமாக கோட்பாட்டு கொண்டிருந்தனர். இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தில் 3 லட்சம் கடவுள்கள் இருந்தபோதிலும் ஒரு சிறிய பகுதியினரே சிக்கலான உயிரியல் செயல்முறைகளை பற்றிய ஆழமான புரிதலை கொண்டிருந்தனர். வாழ்க்கையின் அடிப்படை அறிவு ஏறுவரிசையில் இல்லாமல் இருந்திருந்தால் அவர்களில் பலர் ஒரு எளிய வாழ்க்கை வடிவத்தை கூட உருவாக்க முடியாது. சன்னியும் ஒவ்வொரு பகுத்தறிவு அறிவியல் விளக்கத்தையும் ஆராய்ந்து தன் மனதில் யூகிக்கத் தொடங்கினார். ஆனால் ஒவ்வொரு பாதையும் ஒரு முட்டுச்சந்திற்கு இட்டுச் சென்றது. அவரது மரண பயிற்றுவிக்கப்பட்ட மனதிற்கு எந்த தர்க்கரீதியான உணர்வையும் ஏற்படுத்திய ஒரே முடிவு மேஜிக் ஆகும். இது உண்மையிலேயே மந்திரம் என்றால் என் வாழ்க்கை வடிவங்கள் அதை ஏன் பயன்படுத்தவில்லை? என்னிடம் இப்போது ஒரு எலி உள்ளது. சன்னி உள்ளுக்குள் கூச்சலிட்டார். அவரது தெய்வீக எண்ணங்களை தொட்ட விரக்தியின் குறிப்பு. எவ்வாறாயினும் அவர் ஒரு திடுக்கிடும் உண்மையை புறக்கணித்தார்.
கடந்த 15 தெய்வீக நிமிடங்களில் இது வெரிடியாவில் தோராயமாக 208 கிரக நாட்களுக்கு சமம். அந்த ஒற்றை எலி ஏற்கனவே 5000 குழந்தைகளை ஈன்றுள்ளது. மேலும் அதன் சந்ததியினர் சிங்கத்தை விட பெரிய அளவில் வளர்ந்துள்ளனர். 1 மணி நேரத்திற்கும் மேலாக தீவிரமான கோட்பாடுகளுக்குப் பிறகு விவாதத்தில் ஈடுபட்ட ஒவ்வொரு கடவுளும் ஒரு ஒற்றை பகிரப்பட்ட முடிவுக்கு வந்தனர். இது சன்னியின் சொந்த தனிப்பட்ட சிந்தனையை எதிரொலித்தது. மேஜிக் பழங்காலத்திலிருந்தே விவரிக்க முடியாத எந்தவொரு நிகழ்வையும் இயற்கைக்கு அப்பாற்பட்டது என்று முத்திரை குத்துவது மனிதர்களின் முதன்மை இயல்பு. பரந்த ஆழ்மாறான அமைப்பு சில உலகங்கள் தாங்கள் புரிந்து கொண்ட அறிவியல் சட்டங்களுக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒன்றால் வெறுமனே உட்புகுத்தப்பட்டுள்ளன என்பதை உறுதிப்படுத்தியது. அந்த அதிர்ச்சியூட்டும் வீடியோவை வெளியிட்ட பிறகு பல கடவுள்கள் ஆர்வத்தாலும் போட்டித் தூண்டுதலாலும் உந்தப்பட்டு தங்கள் சொந்த உலகங்களில் இதேபோன்ற நிகழ்வுகளை வெறித்தனமாக தேடத் தொடங்கினர். சில கடவுள்கள் வரவிருக்கும் துரதிர்ஷ்டங்களுடன் ஏற்கனவே போராடிக் கொண்டிருப்பதால் அழிவை தடுப்பதில் மிகவும் பிஸியாக இருப்பதை கண்டறிந்தனர். பலர் தங்கள் உலகில் இந்த மாயத்தை ஏற்கனவே அறிந்திருந்தனர். ஆனால் அரட்டையில் அமைதியாக இருக்க தேர்ந்தெடுத்தனர். தங்கள் தனித்துவமான நன்மையை பாதுகாத்தனர். எஞ்சியிருக்கும் கடவுள்கள் சன்னிக்கு நிகரானவர்கள். தங்கள் உலகங்களை பற்றிய ஒவ்வொரு விவரத்தையும் உன்னிப்பாக அறிந்திருந்தனர். எனவே சரிபார்க்க வேண்டிய அவசியமில்லை. மந்திரம் இருக்கிறதா இல்லையா என்பது அவர்களுக்கு தெரியும். கடவுள் அரட்டையில் விவாதம் சூடாக தொடர்ந்தது. ஊகங்களின் புயல். ஏன் சில கடவுள்கள் இந்த நிகழ்வை கவனித்திருக்கிறார்கள், மற்றவர்கள் கவனிக்கவில்லை? ஒரு குறிப்பாக குழப்பமான தெய்வம் கேட்டார். இந்த கருத்தின் கீழ் எண்ணற்ற பதில்களும் கோட்பாடுகளும் உடனடியாக வெள்ளத்தில் மூழ்கின. பலர் தவறான பரிணாமம் பற்றி பேசினர். மற்றவர்கள் மரபணு குறைபாடுகளை முன்வைத்தனர். ஆனால் சன்னி அமைதியாக இருந்தாலும் தனக்கே உரிய பதிலை உருவாக்கிக் கொண்டிருந்தார். அவர் இன்னும் முழுமையாக ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை. மற்றொரு மணிநேர உணர்ச்சிகரமான ஏறக்குறைய வெறித்தனமான விவாதத்திற்கு பிறகு எப்போதும் நடைமுறை அறிவுஜீவியான வியூகவாதி திட்டவட்டமான பதிலை கண்டுபிடிக்க ஒரு எளிய நேர்த்தியான தீர்வுக்கு வந்தார். சகோதரர்களே, என் உலகில் எனக்கு இதே போன்ற நுண்ணுயிரிகள் உள்ளன. ஸ்ட்ராடஜிஸ்ட் தட்டச்சு செய்தார். குழப்பமான விவாதத்தை வெட்டினார். அத்தகைய உயிரினங்கள் இல்லாத உலகில் வர்த்தகம் செய்ய வர்த்தக தளத்தை பயன்படுத்தலாம். அந்த சக்தியை அந்த உலகில் பயன்படுத்த முடிந்தால் அந்த உலகில் இயல்பாகவே மந்திரம் இருக்கிறது என்று அர்த்தம். ஆனால் அது நடக்கவில்லை என்றால் வியூகவாதி தனது வாக்கியத்தை முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தாக்கங்கள் தெளிவாக இருந்தன. அவர் உடனடியாக ஒரு வர்த்தகத்தை திறந்து தனது மந்திரமான நுண்ணுயிரிகளின் மாதிரியை வழங்கினார். பல்வேறு உலகங்களில் அரை மணி நேரம் விடாமுயற்சியுடன் சோதனை செய்த பிறகு சோதனையில் பங்கேற்ற ஒவ்வொரு கடவுளும் உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. சில உலகங்கள் மந்திரம் கொண்டிருந்தன, மற்றவை இல்லை. சன்னி ஒரு நிமிடம் திகைத்து போனார். அந்த வெளிப்பாடு ஒரு பிரபஞ்ச அலையின் சக்தியால் அவரை தாக்கியது. அவர் மீண்டும் நினைவுக்கு வருவதற்குள் கற்பனை நாவல்களை வாழ்நாள் முழுவதும் நேசிப்பவராக இருந்த அவர் அந்த ஆரம்ப வீடியோவை பார்த்த பிறகு பரவசமடைந்தார். தனது வாழ்க்கை வடிவங்கள் மாயாஜாலத்தை நிகழ்த்த முடியும் என்றும் தனது உலகம் சக்தி வாய்ந்த மந்திரவாதிகளை உருவாக்கும், ஒரே மந்திரத்தால் மலைகளை வேரோடு பிடுங்கக்கூடிய மந்திரவாதிகளை உருவாக்கும் என்று அவர் ஒரு தீவிர நம்பிக்கை வைத்திருந்தார். அத்தகைய மகத்தான சக்தியை வெளிப்படுத்த அவர் நம்பிக்கை புள்ளிகளை பயன்படுத்த முடியும் என்றாலும் நசுக்கும் உண்மை என்னவென்றால் அந்த உள்ளார்ந்த மந்திர தீப்புரி இல்லாத அவரது வாழ்க்கை வடிவங்களால் முடியவில்லை. அவர் வேதனையுடன் உணர்ந்தாலொழிய அவர் தனது நாகரீகத்தை விண்மீன் யுகத்திற்கு வளர்த்து எப்படியாவது மந்திரம் இயல்பாக கிடைக்கும் உலகத்தை, மனா நிறைந்த உலகத்தை கண்டுபிடிக்க முடியும். மந்திரம் தொடர்பான அவரது முந்தைய நம்பிக்கையான யோசனைகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டன. மானம் இல்லாத உலகங்களை கொண்ட வேறு பல கடவுள்களும் சந்தேகத்திற்கு இடமின்றி அதையே நினைத்துக் கொண்டிருந்தனர். அவர்களின் ஒரே வழி மாய உலகம். கடவுள்களின் பின்னால் மீள முடியாமல் இருக்க அவர்களின் ஒரே வழி தொழில்நுட்பம். ப்ளூ பிளானட்டில் மனிதகுலம் எப்படி முன்னேறியது என்பதை போன்ற ஒரு பாதை அது. அப்படியானால் அவர்களால் மந்திரத்தை பயன்படுத்த முடியாவிட்டால் என்ன செய்வது? சன்னி தன்னை தீர்த்து கொண்டார். ஒரு புதிய உறுதிப்பாடு அவரது தெய்வீக விருப்பத்தை கடினப்படுத்தியது. புளூ பிளானட்டில் நம்மால் முடியாததை அடைய அவர்களின் கடவுளாக நான் அவர்களுக்கு உதவுவேன். அவர் தனது பார்வையை மீண்டும் வெரிடியாவை நோக்கி நகர்த்தினார். தனது சொந்த உலகில் தனது எல்லையற்ற கவனத்தை மீண்டும் செலுத்தினார். அதன் பொதுவான முன்னேற்றம், காஸ்மிக் அரட்டை மற்றும் அவரது மூலோபாய திட்டமிடல் ஆகியவற்றால் அவரது கவனம் செலுத்தப்பட்டதை அவர் கடைசியாகச் சரிபார்த்து 2 மணி நேரம் ஆகியிருந்தது. மாற்றம் பிரமிக்க வைத்தது. ஆரம்பகால எலி போன்ற உயிரினங்களின் சந்ததியினர் மிகவும் பிரமாண்டமாகவும் கம்பீரமாகவும் மாறியிருந்தனர். அவை மேலும் பன்முகப்படுத்தப்பட்டு வெவ்வேறு வகையான மாமிச உண்ணிகள், தாவர வகைகள் மற்றும் சர்வ உண்ணிகளாக பிரிந்தன. அவை இப்போது யானைகளைப் போல பெரியதாக இருந்தன. பரிணாம வளர்ச்சியடைந்த நிலப்பரப்பு உயிரியங்களை கடந்து செல்கின்றன.
போதுமான வளங்கள் கொடுக்கப்பட்டால் அவை டைனோசர்களை போன்ற உயிரினங்களாக பரிணமிக்க முடியும் என்பதில் சன்னி உறுதியாக இருந்தார். பல வகையான பழமையான பாலூட்டிகளும் இடைக்காலத்தில் உருவாகி நீரியல் சுழற்சியால் உருவாக்கப்பட்ட பல்வேறு வாழ்விடங்களில் செழித்து வளர்ந்தன. அவரது தெய்வீக பார்வை வெரிடியா முழுவதையும் உள்ளடக்கியது. அதன் சிக்கலான சுற்றுச்சூழல் அமைப்புகள் அவரது கையின் பின்புறம் அவருக்கு தெளிவாக தெரிந்தன. கொரில்லா. சன்னி சிரித்தார், ஒரு பரந்த, வெற்றிகரமான புன்னகை. அவரது தலையீடுகளால் நேரடியாக வடிவமைக்கப்பட்ட முடுக்கப்பட்ட பரிணாமத்தின் அதிசயங்களை அவர் கண்டார். மனிதனைப் போன்ற மிகவும் பழமையான மூதாதையர்கள் தனது கிரகத்தில் தோன்றுவதற்கு சில மணிநேரங்கள் மட்டுமே ஆகும் என்று அவர் உறுதியாக நம்பினார்.